தேவா அவர்கள் பவித்ராவிற்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில கடந்த வாரம் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அந்த ஒரு வாரத்தில கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. குறிப்பா பவித்ரா அவர்கள் கருப்பு தான் எனக்கு புடிச்ச கலரு அப்படிங்கிற பாடல் பாடியிருந்தாங்க. அந்த பாடல் அங்க இருந்த எல்லோருக்குமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. குறிப்பா தேவா சாருக்குலாம் ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அண்ட் அத தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவா சார் அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு மியூசிக்லாம் கத்து தருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இல்லையா? அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து பேசியிருக்காங்க. இப்போ வந்து பாடல் எப்படி போய்க்கிட்டு இருக்கு? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பாடல்ல கத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட டே டு டே லைஃப் எப்படி போகுது? இந்த தினசரி வருமானம்லாம் என்ன பண்றீங்க? அப்படிங்கிற மாதிரிலாம் நெறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் தேவா சார் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. பவித்ரா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. அப்படி இருக்கையில அவங்க தினமும் இங்க பாடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ண வந்துட்டாங்கன்னா, அவங்களோட குடும்பம் சஃபர்ல இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தேவா சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அரிசி, அது மட்டும் இல்லாம பருப்பு, அது மட்டும் இல்லாம மளிகை ஜாமான் பொருட்கள் இருக்கும் இல்லையா? இந்த மாரி குடும்பத்த தினசரி நடத்துறதுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாத்தையுமே மூட்டை மூட்டையா வந்து பவித்ரா அவர்களோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பவித்ரா கிட்ட கூட அவர் இன்ஃபார்ம் பண்ணல. டைரக்ட்டா அவங்களோட வீட்ல இறங்குனதுக்கு அப்புறம் தான் தேவா சார் இந்த மாரி அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பவித்ராக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. என்னன்னா, நீங்க வந்து ரொம்ப சூப்பரா பாடிக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி தொடர்ந்து நீங்க பாடல்ல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வீட்ல இப்படி இருக்கே அப்படின்லாம் எதையும் யோசிக்காதீங்க. இப்ப மட்டும் இல்ல, இந்த சீசன் முடியிற வரைக்குமே உங்களுக்கு என்ன தேவைனாலும் அத நான் பண்ணி தரேன். நீங்க தொடர்ந்து பாடல மட்டும் ரொம்ப நல்லபடியா பாடிக்கிட்டு இருங்க அப்படிங்கிற மாரி பவித்ராவிற்கு தேவா சார் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் நல்லா சங்கீதம் கத்து அடுத்தடுத்த ரவுண்ட்ல இன்னும் சூப்பரா நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு அறிவுரையும் சொல்லியிருக்காராமா. இவ்வளோ பெரிய ஒரு ஹெல்ப்ப பவித்ரா அவர்கள் கொஞ்சம் கூட தேவா சார்ட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்ல. அத பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப ரொம்ப நன்றி சார்ன்னு கண்ணீர் விட்டு அழுதாங்களாமா. இந்த நியூஸ்லாம் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சிவகார்த்திகேயன் அவர்களோட படத்துல ராணா நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சுதா கொங்கரா அவர்களோட இயக்கத்துல சிவகார்த்திகேயன் அவர்களோட நடிப்புல சிவகார்த்திகேயனோட 25வது படமா பராசக்தி படம் உருவாகி வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த படம் வந்து சுதா கொங்கரா அவர்கள் இயக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி அவர்கள் வில்லனா நடிக்கிறாரு. அண்ட் இந்த ஒரு படத்துல ஏற்கனவே ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில இந்த படத்துல புதுசா ஒரு ஆள் ஆட் ஆகியிருக்காராமா. அது யாரு அப்படின்னா, ராணா டகுபதி அவர்கள். இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு. அத நீங்க பண்றீங்களா அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவர்கள் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காராமா. சிவகார்த்திகேயன் அவர்களோட நல்ல நண்பர் அப்படிங்கிறதுனால ராணா டகுபதி உடனடியா இந்த ஒரு சீனுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காராமா. இலங்கையில நடைபெற்ற காட்சியில ராணா பங்கு பெற்றிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் அவர் வந்து குட் கதாபாத்திரம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. சொல்ல முடியாது, என்ன வேணா சஸ்பென்ஸா இருக்கலாம். ஏன்னா சுதா கொங்கரா அவர்களோட படம். சுதா கொங்கராவோட இந்த ஒரு பராசக்திக்கு நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.